4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஸ்டேஜுக்கு போனாலும் என்னோட உயர்வுன்றது எனக்கு இதுக்கு கீழே தான். தலைக்கு மேலே என்றைக்கும் ஏற்றிக்க மாட்டேன். பள்ளி கூட உள்ள போல சாதி பார்க்காம சேர்ந்து இருப்போ புள்ளி வச்ச வேங்க போல பயமே இல்லாம வாழ்ந்திருப்போம். பெரு புகழ் கொண்டவங்க ஊருக்குள்ள நம்ம பேரு பேரிலேயே புகழ கொண்ட என்ன போல வேற யாரு ஆண்டவன் தான் என்ன பார்த்து என்ன வேணும் என்று கேட்டா. எல்லாருமே வந்து தயவுசெய்து யாரா ஏமாத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்கனாக்கா சோறு அடைஞ்சு வீட்டில் மட்டும் உட்காந்துடாதீங்க. அது லைஃப்பை காலி பண்ணி விட்ரும். யாருமே அந்த உட்காந்துறாங்க. அதை அடிச்சு உடச்சி தூக்கி தள்ளிட்டு போக பாருங்க. அவங்க சொன்ன அவமானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம். என்ன இந்த ஒரு தடவை தானே, ஒரு 2 தடவை தான் அவமானப்பட்டு போகலாம். ஒரு நாள் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது வரும்ல. நீ நதி போல ஓடிக்கொண்டீர் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே புகழோட வாழ்க்கையிலும் ஒரு டார்க் சைடு இருக்கும். கீழ் வீடு பப்ளிக் ஒரு வீட்டில் போய்ட்டு நைஸாக ஒரு ஆளால் போய்ட்டு தினத்தஞ்சு பேர் காலைல படிச்சு பேப்பர்லாம் அதெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி எடுத்து கடையில் போட்டால் 10 ரூபா பஞ்சத்துறோம். அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மிக்சர் கடைக்கு போயிட்டு காலைல போனோம்னா ஒரு 50 பக்கோடா ஒரு வாட்டர் பாக்கெட், இதுதான் காலைல சாப்பாடு. வெல்டிங்கை பிடிக்கும். அந்த கண் எரிச்சல் நைட். ஆனால் இதுக்கு வாழைப்பழம் வாங்கி போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும். வாழைப்பழம் வாங்கி போய் வாழைப்பழத்தை தோல் 2 பக்கம் வைக்கணும். அந்த கூலிங் கண்ணுக்கு ஏமாத்துறது அசிங்கப்படுத்துறதுலாம் நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுருங்க. திருப்பி வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப உங்கள் வெற்றியோடு மட்டும்தான் போகணும். அதெல்லாம் தான் அந்த ஒரு இதுதான் என்னை இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பரம்பரையிலேயே ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறது நான் தான். இதெல்லாம் இல்லைன்னா நான் புகழ் தான். புகழ் தான். புகழ்னு ஒருத்தர்